சஞ்சு எடுத்தா கப்படிச்சு விடுவாய். அதானே இதெல்லாம் தெரிஞ்சா என்ன சஞ்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. சஞ்சு இருந்தா கப்படிச்சிடலாம். சரி சஞ்சு எதுக்குடா? போன வருஷம் என்ன கிழிச்சிங்க? ஒன்னும் கிழிக்கல. அதனால கிழிக்கலான்னு நான் யோசிச்சு சஞ்சு வேணும் எனக்கு. பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கலாம். காம்பினேஷன் செட் ஆகலன்னு சொல்லி ஒத்துக்கலாம். ஏதோ அங்கிட்டு இங்கிட்டு ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்கு. அது மினி ஆக்ஷன் வச்சு சரி சின்ன வச்சுக்க. சின்ன லூப் ஹோல். ஆமா அது மினி ஆக்ஷன் வச்சு சரி பண்ணிக்கலாம்னு சொல்லு. அது கூட ஒத்துக்கலாம். சரி அதெல்லாம் விடு. மொத்த டீமும் சரியில்லை. ஓப்பனா சொல்லணும்னா மொத்த டீமுமே சரியில்லைதான். அதுக்காக தான் சஞ்சு வேணும். சஞ்சுவை நான் உள்ள கூட்டு வர்றேன்ப்பா. நீ சொல்ற மாதிரி நான் உள்ள கூட்டு வர்றேன். யார வெளியே அனுப்புவ? அஸ்வினை விட்டுரும். அஸ்வின் விட்டா கரெக்டா வந்துடும். அஸ்வினா போன சீசன்ல ஒண்ணும் பண்ணலைங்க. அஸ்வினை விடுங்க, நம்ம ஜெயிச்சிடலாம். அவர் ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இப்பயே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான்டா. அவரோட டாக்டிக்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா வச்சுக்கோ மிரண்டு போயிடுவடி. டாக்டிக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. கிரவுண்ட்ல ஒண்ணும் பண்ணலே. அவர் விடுவோமே, ஏன் அவரே கட்டிக்கிட்டு அழுகுறீங்க? சரிடா, அஸ்வின் 2 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு சிஎஸ்கேக்கு. அப்படியா? எப்ப? நீ எப்ப பிறந்த போத சார்? அதை விடுங்க. சிஎஸ்கேக்கு அஸ்வின் எப்ப கப் அடிச்சு கொடுத்தாரு? தோனி தான் கப் அடிச்சு கொடுத்திருக்காரு. 5 கப்பு தோனி தான் கப் அடிச்சு கொடுத்தாரு. தோனி மட்டும் சிஎஸ்கே விளையாட மாட்டாரா? 11 பேர் விளையாடுவாங்க. அதுல அஸ்வின் இருக்காரா? தோனி மட்டும் தான் சிஎஸ்கே. சிஎஸ்கே நான் தோனி, தோனி நான் சிஎஸ்கே. போய்கிட்டே இருங்க. விளையாட வேண்டியதா. 11 தோனி என்ன 32 தோனியை வச்சு கூட எங்களால விளையாட முடியும்.